வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 27ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. சாயந்தரம் 6:42 வரையிலே திருவாதிரை, அதன் பிறகு புனர்பூசம் ஆரம்பம். சாயந்தரம் 6:42 வரை திருவாதிரை. திதி வளர்பிறை துவாதசி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகுகாலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் சந்திரனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதியும் 4 குடையவனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம். குருவும் சுக்கிரனும் ராசியின் இருபுறமும் அமர்ந்திருப்பது மற்றொரு வெகு சிறப்பான யோகம். ராசிக்கு ஒரு புறம் குரு, மறுபுறம் சுக்கிரன், நடுவில் உங்கள் ராசி. ரிஷபத்தில் குரு, மீனத்தில் சுக்கிரன். ரெண்டுத்துக்கும், ரிஷபத்துக்கும் மீனத்துக்கும் நடுவில் மேஷம் இருக்குது. அதனால் உங்கள் ராசிக்கு ஒரு புறம் குரு, மறுபுறம் சுக்கிரன், 2 பக்கம் 2 சுப கிரகங்கள் அமைந்தால் அது ஒரு பெரிய யோகம். நாடாளும் யோகம் என்று சொல்வார்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால். அப்போ நீங்களாம் நாடாளுவீங்களா அப்படின்னா இல்லை, நாடாளும் யோகம் பெற்றவர்களோடு தொடர்பு ஏற்படும். பெரிய லெவலில் கான்டாக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய தொடர்பு வட்டம் விரிவடையும். விஐபி, விவிஐபி எல்லாம் இப்போ ரொம்ப க்ளோஸாக வருவாங்க உங்கள்கிட்ட. எனவே அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அதை பயன்படுத்தலாம். வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு, சமூக அந்தஸ்து ஆகியவை சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்திலே நல்ல செய்தி வந்து சேரும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இப்பொழுது வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு சென்று அங்கே உச்சமடைந்திருக்கிறது. 11 குடைவன் ராசியிலேயே இருக்கிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனை. குரு சுக்கிர பரிவர்த்தனையால் ரிஷப ராசிக்கு பெரிய யோகம். குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. இந்த இடமாற்றம் உங்களுக்கு பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்கள் எவ்வளவு கடினமான வேலை இருந்தாலும் செஞ்சுருவாங்க. அவங்களால முடியாதே கிடையாது. ஒரு அடி எடுத்து முன்ன வச்சாச்சுன்னா முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டாங்க. ஆரம்பித்தது தான், முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட வேலைகளை எல்லாம் வெகு சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு மன உறுதி இப்பொழுது ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காரிய சித்தி ஏற்படும். வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதை காட்டிலும் மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். திருமண தடை விலகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண தேதி முடிவு செய்யப்படும். மிதுன ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். 2 குடைவனும் 11 குடைவனும் ராசியிலேயே வந்து ஒன்றா சேர்ந்துருது. 2 குடைவன் சந்திரன், 11 குடைவன் செவ்வாய், 2 ஒன்றா சேர்ந்துருது. மிதுனத்திலே இருக்குது. இப்போ செவ்வாய் சந்திரன் மிதுனத்தில் சேர்க்கை. அதனால் என்ன லாபம்னா நிறைய பணம் வரும். தன லாபாதிபதி சேர்க்கை. தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதி 9ஆம் இடத்திற்கு சென்று 9 குடைவனோடு இணைந்திருப்பதால் யோகம். 9 குடைவர்கள் 9ஆம் இடத்திலே சேர்க்கை பெற்றது ஒரு பெரிய யோகம். இவ்வாறு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விதத்திலே கிரகங்களெல்லாம் மிகவும் நல்ல நிலையிலே வலுவாக அமைந்திருப்பதால் மிக மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு 99% இருக்குது. 99% சான்ஸ் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஆஃபீஸில். ஏன்னா 5 குடைவன் தான் பதவி கொடுக்கணும். அவன் 10ஆம் இடத்துல போய் உச்சமாகிட்டான். 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கான் 5 குடைவன். 10ஆம் இடம்ங்கிறது தொழில், 5ஆம் இடம் என்பது பதவி. பதவி தொழில் இது ரெண்டுத்துக்கும் எப்போவுமே ஒரு கனெக்ஷன் உண்டு.
5க்கும் 10க்கும் கனெக்ஷன் எப்போதும் ஜாஸ்தி உண்டு. 5க்குடைய சுக்கிரன் மிதுன ராசிக்கு 5க்குடைய சுக்கிரன் இப்பொழுது 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பன்மடங்காக பெருகும். புதிய புதிய வாடிக்கையாளர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். ஏதேனும் ஒரு பொது இடத்துல ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, ஒரு ஷோ மாதிரி ஒன்று நடக்கும், ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. அதில் எல்லா அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி அவங்களுடைய சர்வீஸ் பற்றி எல்லாம் வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு அல்லது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகும். அதில் நீங்கள் போய் உங்களுடைய பிஸ்னஸை பற்றி சொல்லுவீங்க. அதை எல்லோரும் விரும்புவாங்க, எல்லோரும் உங்கள்கிட்ட வருவாங்க, உங்களுக்கு புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ் சேருவாங்க. புதிய புதிய வழிகளிலே உங்களின் வியாபாரத்தை நீங்கள் பல மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கான தக்க தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. தக்க தருணம், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இது மிக சிறப்பான நாள், ரொம்ப நல்லா இருக்கு. 9ஆம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி உச்சம். 9க்குடைய பாக்யாதிபதி லாபஸ்தானத்திலே உச்சம். லாபஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது என்பது மிக மிக அற்புதமான யோகம். குரு சுக்கிர பரிவர்த்தனை கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 3-12 குடைய புதன் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்று விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியான பிரயாணம் ஏற்படும், வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பயணத்தின் மூலமாக தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலை நன்கு விரிவுபடுத்துவீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நேரம். கடகராசியிலே உள்ள மாணவர்களெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். இந்த ஆண்டு வரவிருக்கும் பொது தேர்வுகளிலே கடகராசி மாணவ மாணவியர் போட்டி போட்டுக்கொண்டு 100க்கு 100 என 4 சப்ஜெக்டில் 100க்கு 100, 5 சப்ஜெக்டில் 100க்கு 100 வாங்கிறதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நல்லா இருக்கும் படிப்பு, ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கடகத்திற்கு. அதனால் நீங்கள் இப்போலேருந்தே அதற்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்த மறுநாள் உங்களுடைய ஃபோட்டோ பேப்பரில் வரும், நியூஸ் பேப்பர்லலாம் உங்கள் படம் வரும். அந்த அளவுக்கு கடகராசி மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வியை பற்றி சொல்லும்போது கேடே இல்லாததுன்றார், குறைவே குறையாது. பணம் வந்து குறையலாம், கள்வர் கவர்ந்து செல்லலாம், என்னென்னு இடியிலேருந்து ரெய்டு விடலாம், நிறைய படித்து மனசை நிறைய மைண்டில் விஷயங்களை தேக்கி வச்சோன்னா அதை யாரும் வந்து திருட முடியாது. நம்மளுடைய அறிவு நம்மள்கிட்ட தான் இருக்கும், மற்றவர்களால் அதை திருட முடியாது. பணத்தை திருடின்னு போயிடலாம், ஆனால் கல்வி கற்றால் அந்த அறிவை யாரும் திருட முடியாது. அதைத்தான் கேடில் விழிச்செல்வம், கேடே இல்லாத விழிச்செல்வம், முழுமையான செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அந்த கேடில் விழிச்செல்வமான கல்வி செல்வத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதற்கான கிரக அமைப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. கடகராசி மாணவர்களே, சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது சிம்மத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்கின்ற ஒரு அமைப்பு. ஏனெனில் குரு 5 குடைவன், சுக்கிரன் 10 குடைவன், 5-10 குடைவர்கள் பரிவர்த்தனை பெற்றதால் அலுவலகத்திலே உயர் பதவி கிடைக்கும். வேறு யாருக்கோ போக வேண்டியது, லாஸ்ட் மினிட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் பேரை வந்து எல்லோரும் சஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சீனியாரிட்டியெல்லாம் ஓவர்லுக் பண்ணி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருக்கும் சிம்ம ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். திருமணத்திற்கு தேதி முடிவு செய்யப்படும். பண வசூல் அதிகமாக கிடைக்கும். வாராக்கடன் திரும்ப கிடைக்கும். வரவேண்டிய பழைய பணமெல்லாம் இப்பொழுது வசூலாகும். பண பரிவர்த்தனைகள் வெகு சிறப்பாக இருக்கும். 2-11 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது செல்வச் செழிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 2-9 குடைவன் 7ஆம் இடத்திலே உச்சம். 4-7 குடைவன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது. 9 குடைவனும் 7 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் யோகம். நன்மைகள் செய்யும் விதத்திலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே சனியோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் சனியும் இணைந்தது ஒரு யோகம். ஏன்னா புதன் சனி சுக்கிரன் இது 3 தான் எப்போதும் ஒன்றா ஒத்துப்போம். கம்பேட்டபிள் ஜாஸ்தி புதன் சனி சுக்கிரனுக்கு. இந்த 3 கிரகங்களுக்கும் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சனி சுக்கிரன் புதன் இது 3த்துக்கும். அதில் எதாவது 2 சேர்ந்தாலே அது ஒரு யோகம். இப்போ உங்களுக்கு வந்து புதன் சனி சேர்ந்திருக்கு. ராசி அதிபதியும் 5 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கன்னி ராசிக்கு விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். நீண்ட நாளைய கனவு நனவாகும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய
நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எனவே இது மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். ஜவுளி வியாபாரம், அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தங்களுடைய பிஸ்னஸை இப்போ பெருசாக வளர்த்து பெரிதாக்கி கொண்டு எக்ஸ்பான்ஷன் செய்யக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அதே போல் நகை ஆபரணம், வெள்ளி தங்கம் வைரம் போன்ற நகைகள் விற்பனை செய்பவர்கள், தயாரிப்பவர்கள், அல்லது தங்கம் போலவே இருக்கும் சில பேர், தங்கம் மாதிரி அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான கவரிங் நகைகள், பார்ப்பதற்கு ஜொலிப்பாக இருக்கக்கூடிய நகைகளை விற்பனை செய்பவர்களுக்கு அந்த வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. கிளிட்டரிங் இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில், கேட்ரிங் அல்லது கேன்டீன் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் ரன் பண்ணுறவங்க, அல்லது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். எனவே இது மிகச்சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அதிகமாக பேச வேண்டாம். நாளைக்கு மத்தியானம் 1:14 வரை இருக்கிறது சந்திராஷ்டமம். அப் டு டுமாரோ ஆஃப்டர்நூன் 1:14. நாளை மதியம் 1:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைக்கி ஃபுல்லாக விருச்சிகத்துக்கு தான் சந்திராஷ்டமம். விருச்சிகம் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு மத்தியானம் 1:15 வரைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ரொம்ப ஆர்வக்கோளாறில் நீங்கள் மட்டும் ஏதாவது சோஷியல் மீடியாலலாம் போய் ஏதாவது கமெண்ட் எல்லாம் போடாதீங்க, லைக்ஸ் எல்லாம் போடாதீங்க. யாராவது எதாவது போடுவாங்க, நீங்கள் லைக்ஸ் போடுவீங்க. ஒரிஜினலாக யார் அதை போட்டானோ அவனை விட்டுருவான். நீ ஏன் லைக் போட்ட, நீ வான்னு சொல்லி உங்களை கூட்டு போய் உட்கார வச்சு விசாரணை பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் லைக்ஸும் போட வேண்டாம், ஒன்றும் வேணாம். இந்த சோஷியல் மீடியா பக்கமே போகாதீங்க நாளைக்கு வரைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களாம் ரொம்ப சும்மாவே இருக்க மாட்டாங்க. குடுன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருப்பாங்க அவங்களாம். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் 2 நாளைக்கு கொஞ்சம் விலகி இருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனை தனுசிற்கும் நன்மை செய்யும். ராசியாதிபதி குரு, லாபஸ்தானாதிபதி சுக்கிரன், இரு கிரகங்களும் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் இரண்டுமே நன்மையைத்தான் செய்யும். நன்மை செய்யும் விதத்திலே எல்லா கிரகங்களும் அமைந்திருக்கின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. குடும்பத்தில் ஏதேனும் சின்ன பிரச்சனை இருந்தால் அதை உட்காந்து பேசி தீர்த்துடலாம். அசையா சொத்து தொடர்பான பங்கு போட்டுக்கொள்கின்ற பார்ட்டிஷன் டீட், பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் சில ஃபேமிலியில் வரும். இப்போது உட்காந்து பேசி சைலண்ட்டாக சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் யார் யாருக்கு எந்தெந்த ஷேரு, இந்த வீட்டில் பேக் சைடு யாருக்கு, ஃப்ரண்ட் சைடு யாருக்கு, இந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் இந்த கார்னரில் வேக்கண்டாக இருக்கிற லேண்டை தனியாக பைஃபர்கேட் பண்ணி அதை கடைசி தம்பிக்கு கொடுத்துருவோம். இப்படியெல்லாம் உட்காந்து பேசுனீங்கன்னா கரெக்டாக எல்லோரும் ஒத்துக்குவாங்க நியாயமாக. அதனால் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் 3 தலைமுறையாக தீராத பிரச்சனை இப்போ தீரும். 3 ஜென்ரேஷனாக இழுத்துட்ருக்கிற பிரச்சனையெல்லாம் இப்போ ப்ராப்பர்ட்டி பிரச்சனை இப்போ தீரும். அமைதியாக பேசணும், சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி சண்டை போட்டு நிறைய பேருக்கு அத்தை உறவு மாமா உறவெல்லாம் போயிடுச்சு. அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுக்குவாங்க. இந்த தம்பியோட பையன் அத்தையோட பேச முடியாது. உங்கள் அத்தை இருக்காளே ஒரு ராட்சசி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி வச்சுருப்பார். நிஜமாகவே ராட்சசி நினச்சின்னு பயந்துட்டு இருப்பான். அந்த அம்மா வீட்டில் சொல்லியிருக்கேன், தம்பி மோசமானவன், அவன்கிட்டலாம் பேசாத அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இவங்க ஒன்றும் இல்லை, இவங்க அப்பா ஏதோ சொத்து வச்சுருக்காரு, அது பிரிச்சுக்கரில் ஏதோ இவங்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பசங்களெல்லாம் சேர விடாமல் பண்ணிடுறாங்க. பாவம், அது அத்தை வீட்டுக்கு பொண்ணு ஆசைப்படும், அது போக விட மாட்டாங்க. அந்த அம்மாவோட பொண்ணு மாமா வீட்டுக்கு போகணும், தாய் மாமா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அதுக்கு போகக்கூடாது, அவன் வீட்டுக்கு நீ போகாது அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டி வச்சுருப்பாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஜென்ரேஷனில் உறவே இல்லாமல் போய்டும், கட்டாயிடும். ஒரு சின்ன சண்டை வரப்போ 2 அடி தள்ளி போடணுன்ற ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. அதனால் பல குடும்பங்களில் குழந்தைகளுக்கு அத்தை
அப்பா கூட பிறந்தவங்க சித்தப்பா பெரியப்பா அத்தை அந்த உறவே இல்லை. அம்மா கூட பிறந்த தாய் மாமா உறவு நிறைய இடங்களில், சித்தி பெரியம்மா தாய் மாமா அந்த உறவெல்லாம் நிறைய இடங்களில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. எல்லாம் வந்து ஒரு சின்ன ரீசன், சொத்தை பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை. அந்த பையனை கேட்டால் என்னடா அவங்க அக்காவுக்கு சொத்தே கொடுக்கலன்னா, எங்கள் அப்பா இருக்கும்போது 200 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணார் சார், நான் எதுக்கு சார் சொத்து கொடுக்கணும், எனக்கு அதில் 100 பவுனை திருப்பி கொடுக்க சொல்லு. அவன் வேறு ஏதோ பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து ஃபேமிலிஸில் வரக்கூடிய இந்த சண்டைகள்லாம் வந்து பார்த்து 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 கேட்டு 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 எனக்கு அப்படியே அழுத்து போயிடுச்சு. எவ்வளோ பிரச்சனை. நான் நேரில் ஜோசியம் பார்க்கும்போது டெய்லி இதுதான் பஞ்சாயத்து. எங்கள் வீட்டில் நான் தான் பஞ்சாயத்து தலைவர், உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவேன். கடைசியில் யாரும் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல, யாருமே ஒன்றும் எடுத்துகிட்டு போகல. பச்சை ஓலை எடுக்கல, சொருகி எடுத்துகிட்டு போகிறோமான்னு செக் புக்கெல்லாம் ஒழிச்சு எடுத்துகிட்டு போக முடியுமா இடுப்பில் வச்சு? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துடுவான், அரணா கயிறை கூட கட் பண்ணிவிடுவான். கடைசியில் அது கூட இருக்காது. லாஸ்ட்டில் உள்ளே தள்ளும்போது என்னமோ அடிச்சுக்கிறோம் நம்மெல்லாம். அது வேணும், இது வேணும், அது வேணும், அவனுக்கு கொடுக்கூடாது, இவனுக்கு கொடுக்கூடாது, அந்த சித்திக்கு ஏன் கொடுத்த, அந்த மாமாவுக்கு ஏன் கொடுத்த, இப்படிலாம் சண்டை. பாவமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. மெச்சூரிட்டி இல்லை பாவம். காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவடிக்க, ஒன்றுமே வரப்போகிறதில்ல. கடைசியில் போகும்போது வெறுங்கையோடு தான் போகிறோம். பல வருடங்களாக முடிவுக்கு வராத சொத்து பிரச்சனை இப்பொழுது தீரப்போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். குருவின் பார்வையிலே ராசி இருக்கிறது. 8 குடைவன் ராசியிலே இருப்பதால் அவ்வப்போது சின்ன சின்ன உடல் நோய்கள் ஏற்படலாம். ஆனால் அது ஒன்றும் செய்யாது, உங்களை பாதிக்காது. வரும், வராமல் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு ஜலதோஷம் தும்மல் இருமலாவது வரும் குறைந்தபட்சம். ஏன்னா அந்த அஷ்டமாதிபதி ராசியை கிராஸ் பண்ணும்போது சின்னதாக ஏதாவது ஒரு நோயை கொடுக்காமல் போகமாட்டான். 8 குடைவன் ராசியில் இருக்கான் அந்த மாதம் ஃபுல்லாக, தை மாதம் ஃபுல்லாக. அதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். அதையெல்லாம் நீங்கள் கை மருந்து சாப்பிட்டு ஏதாவது சுக்கு திப்பிலி மிளகெல்லாம் கஷாயம் போட்டு குடித்து சரி பண்ணிங்க. வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. சுக்கு திப்பிலி மிளகு, சுக்குத்தி பிலிமோ லகு அப்படின்னு பிரித்து சொல்லுவாங்க. அதை போட்டு கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் லேசாக வானலியில் போட்டு வறுத்து அதை பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுங்க. அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டு கஷாயம் பண்ணி கொஞ்சம் பால் கலந்து குடிச்சிங்கன்னா எல்லாம் சரியாயிடும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6 குடைவன் 6க்கு 12ஆம் இடத்திலே மறைந்து விட்டதால் கடன்கள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனை இருந்தால் இப்போ அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கடனே இல்லை, யாருக்கும் இனிமேல் நயா பைசா பாக்கி இல்லைன்ற அந்த ஒரு ஸ்டேஜ் இப்போ வரப்போகிறது. யாருக்கும் பாக்கி கிடையாது, எந்த பைசாவும் யாருக்கும் பாக்கி கிடையாது. எல்லா லோனையும் ரீபே பண்ணிட்டேன், 10 பைசா பாக்கி இல்லை அப்படின்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு வேர்ட் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரும். 10 பைசா பாக்கி கிடையாது யாருக்கும், எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப அதை ஒரு பெருமையாக சொல்லிப்பீங்க. அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு, படுத்தா தூக்கம் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு அற்புதமாக ஆர்வம் செலுத்துவார்கள், நன்றாக படிப்பார்கள். இப்பொழுது மாடல் எக்ஸாம் ஏதாவது நடந்தால் அதிலேயே நீங்கள் 100க்கு 100 வாங்கி காமிப்பீங்க. இந்த வருடம் நடக்கவிருக்கும் பொதுத் தேர்வுகளிலே இந்த மீன ராசி மாணவ மாணவியர்லாம் தனித்துவமாக ஜொலிக்கப் போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிசல்ட் வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 5 குடைவனும் 9 குடைவனும் 4ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு மீனராசினருக்கு இப்பொழுது ஏற்படும். ஃபேன்சி நம்பர்லாம் போட்டு வாங்குவீங்க, 6333 4777 இந்த மாதிரிலாம் நம்பர்லாம் போட்டு ஃபேன்சி நம்பர்லாம் போட்டு வண்டியெல்லாம் வாங்குவீங்க. புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரிகளுக்கு அதிக தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு பிரதோஷம், திங்கட்கிழமை பிரதோஷம், சோம பிரதோஷம், சோமவார பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. சோமவார பிரதோஷம் அவ்வளோ விசேஷம். சோமவாரம்னா மண்டே, திங்கட்கிழமை. திங்கட்கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா திங்கட்கிழமைங்கிறது பொதுவாக சிவ வழிபாட்டுக்குரிய நாள். திங்கட்கிழமை சிவனை கும்பிடணும். நாளைக்கு திங்கட்கிழமை பிரதோஷமும் வருது. அதனால் சோமவார பிரதோஷம், நாளைக்கு பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அனைவரும் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நடைபெறுகின்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை, தீபாராதனை, அலங்காரங்கள் ஆகியவற்றை கண்டு
நமச்சிவாய நாமத்தை 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து அவனை வழிபட வேண்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.